ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜேர்னலிஸ்ட் மனோ. நான் உங்கள் மானசா. பசுக்கள் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனிதர்களோட வளர்ப்பு பிராணிகளில் முக்கியமானது பசு. அரோச் எனப்படக்கூடிய காட்டு மாடுகளின் வம்சாவளியாக வந்தவை தான் பசு மாடுகள். தென்கிழக்கு துருக்கியில் 10,500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவை வீட்டு வளர்ப்பு பிராணியாக வளர்க்கப்பட ஆரம்பித்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. தற்போது பசுக்களில் 80 வகையான இனங்கள் இருக்கின்றன. கடந்த 2009ஆம் ஆண்டில் பசுக்களோட மொத்த மரபணுக்களை பட்டியலிட்டதில் அவற்றில் 22,000 வகை மரபணுக்கள் இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 80% மரபணுக்கள் மனிதர்களுடன் ஒத்து போகின்றன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால்தான் என்னமோ நம்முடன் இணக்கமாக பழகுகின்றன பசு. பழங்காலத்தில் இருந்து கால்நடைகள் வைத்திருப்பவர்கள் செல்வந்தர்களாக கருதப்பட்டார்கள். இன்றும் பல மாடுகள் வைத்திருப்பவர்கள் செல்வந்தர்கள்தான் என்பதை சொல்ல தேவையே இல்லை. அது அவர்களின் பொருளாதார பலத்தை காட்டுவதாக இருந்து செல்வம் வழங்குகின்றன என்பதும் உண்மையே. பெண் கால்நடை தான் பசுமாடுகள் எனப்படுகின்றன. ஆண் கால்நடைகள் காளைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன. பசுக்கள் பால் தருகின்றன. காளைகள் பசுக்கள் இனம் பெருகவும் கடினமான வேலைகளை செய்து முடிக்கவும் உதவுகின்றன. பசுவின் பாலில் இருந்து பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. பசுவின் கழிவான சாணம், கோமியம் போன்றவற்றை உரமாகவும் மருந்தாகவும் பயன்படுத்துவது உண்டு. மாடுகள் தினமும் 10 முதல் 12 மணி நேரத்தை தரையில் படுத்து கழிக்கின்றன. அப்போது அவை அசை போடவும் உறங்கவும் செய்கின்றன. சராசரியாக அவை 4 மணி நேரம் தூங்குகின்றன. மற்ற கால்நடைகளைப் போலவே பசுக்களும் புற்களை மேய்ந்து திரும்பிய பின்னர் தளர்வாக படுத்துக்கொண்டு மேய்ந்த புற்களை மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து மெல்லுகின்றன. இதையே அசை போடுதல் என்கிறோம். அது உணவை நன்கு அரைக்கவும் எளிதில் செரிக்கவும் உதவுகின்றன. மாடுகள் மனிதர்களை விட உடல் பலம் மிக்கவை. நன்கு வளர்ந்த பசு சுமார் 5 மனிதர்களின் வலிமையை கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். அவற்றால் 2910 நியூட்டன் சக்தியை வெளிப்படுத்த முடியும். பால் தரக்கூடிய பசு மாடுகளுக்கு ஒரு நாளைக்கு 45 கிலோ உணவு தேவை. பசுக்கள் சாப்பிடும் உணவுகள் செரிமானம் ஆகும்போது நிறைய மீத்தேன் வாயு கழிவுடன் வெளியேற்றப்படுகிறது. ஒரு மாடு 250 முதல் 500 லிட்டர் மீத்தேன் வாயுவை வெளியிடுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது சுற்றுச்சூழலில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. மாடுகள் பெரும்பாலும் புல் மேயும் போதும் ஓய்வு எடுக்கும் போதும் வடக்கு அல்லது தெற்கு நோக்கி முகத்தை வைத்து கொண்டிருப்பதாக ஒரு ஆய்வு கூறுகிறது. அவை சூரியனையோ காற்றடிக்கும் திசையையோ பொருட்படுத்துவதில்லை என்றும் அந்த ஆய்வு கூறுகிறது. மாடுகளால் 300 டிகிரி கோணத்தில் பார்க்க முடியும். பசுக்களால் அவர்களுக்கு பிரியமானவர்களின் உணர்வை புரிந்து கொள்ள முடியும். தன் எஜமானரோ அல்லது அதனுடன் நெருங்கி பழகும் ஒருவர் சோகமாக இருந்தால் மாடுகளும் சோர்வடைந்துவிடும். அப்போது பசுக்கள் மன அழுத்தத்துடன் காணப்படுவதாகவும் அதன் இதய துடிப்பில் மாற்றம் ஏற்படுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மாடுகள் நல்ல நீந்தும் திறனை பெற்றிருக்கின்றன. வெள்ளத்தில் நீர்நிலைகளில் சிக்கிய பசுக்கள் நீண்ட தூரம் நீந்தி பத்திரமாக கரை சேர்ந்த அனுபவங்கள் பல இடங்களில் பதிவாகி உள்ளன. சிறந்த மோப்ப சக்தி பசுக்களிடம் உண்டு. அவற்றால் சில வாசனைகளை 6 மைல் தொலைவுக்கு அப்பால் இருந்தாலும் உணர்ந்து கொள்ள முடியும். இந்துக்களிடம் பசுக்கள் புனிதமானவை என்ற நம்பிக்கை இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் பசுக்களை கொல்வது 7 வருட சிறை தண்டனைக்கு உரிய குற்றமாக கருதப்படுகிறது. மனிதனின் அத்தியாவசிய ஊட்டச்சத்து தேவைகளை ஈடுகட்டுவது பால். பல்வேறு பொருட்கள் பாலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இப்படி பயனுள்ள பசுக்களை நாம் பாசத்துடன் பராமரித்து பாதுகாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஜேர்னலிஸ்ட் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் நோட்டிஃபிகேஷனையும் அழுத்தி வச்சுக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.